பொதுமக்களின் அறிவுரை. யாழில் கிணற்றிலிருந்து பெண்ணொருவரின் சடலம் மீட்பு. ஐஸ் போதைப் பொருளுடன் புத்தளத்தில் ஒருவர் கைது. மசாஜ் நிலையம் என்ற பெயரில் இயங்கிய விபச்சார விடுதி சிக்கிய பெண்கள். இனி விரிவான செய்திகள். நாட்டிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட பணத்தை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வருவது தொடர்பில் அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டங்களுக்கு ஆதரவு வழங்க தயாராக உள்ளதாக தெற்கு மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி இராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை நேற்று சந்தித்த போதே அவர் இதனை கூறியுள்ளார். அரசாங்கத்தால் கொண்டுவரப்படும் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டங்களுக்கு தேவையான எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் ஆதரவு வழங்க தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பாதுகாப்பு, பொருளாதாரம் ஆகியவற்றை கட்டி எழுப்புவதற்கு நிதி தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொடுக்க அமெரிக்கா தயாராக உள்ளதாக அமெரிக்க உதவி இராஜாங்க செயலாளர் கூறியதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அரசியல், பொருளாதாரம், சமூக காரணிகள் தொடர்பான முன்னுரிமையை அறிந்து புதிய அரசாங்கம் முன்வைக்கும் வேலை திட்டங்களுக்கு அமெரிக்கா பாராட்டு தெரிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு நாட்டின் சுகாதார கட்டமைப்பில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான சரியான கொள்முதல் நடைமுறையை பின்பற்றாததன் காரணமாக இந்த நிலைமை ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது. வழமையாக புதிய வருடம் ஒன்று ஆரம்பிக்கும் போது சுகாதார அமைச்சினால் குறித்த வருடத்துக்கான மருந்துகளுக்கான மதிப்பீட்டறிக்கை தயாரிக்கப்பட்டு கொள்வனவுக்கான வேண்டுகோள் விடுக்கப்பட வேண்டும். எவ்வாறாயினும் கடந்த அரசாங்கத்தின் பலவீனம் மற்றும் கடந்த காலங்களில் சுகாதாரத்துறையின் அதிகாரிகள் பலர் கைது செய்யப்பட்டமையினால் தற்போது மருந்து ஒழுங்குபடுத்தல், கொள்வனவு மற்றும் விநியோகம் ஆகிய செயற்பாடுகளில் பாரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மருத்துவ விநியோக பிரிவின் தரவுகளுக்கு அமைய அடுத்த ஆண்டில் பாரியளவில் மருந்து தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய நிலை அவதானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இன்சுலின், புற்றுநோய்க்கான மருந்துகள் மற்றும் சில உயிர்காப்பு மருந்துகளுக்கும் தட்டுப்பாடு நிலவுகின்றது. எனவே அரசாங்கம் உரிய கொள்வனவு நடைமுறைகளை பின்பற்றி பாரிய பற்றாக்குறைகள் ஏற்படுவதனை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினது செயலாளர் வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவா தெரிவித்தார். விபத்து ஒன்று தொடர்பில் கரடியனாறு காவல்துறை பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். செங்கலடி கரடியனாறு பிரதான வீதி காயங்குடா பகுதியில் வீதியில் நடந்து சென்ற பாதசாரி மீது கரடியனாறு காவல்துறை பொறுப்பதிகாரி செலுத்திய ஜீப்பண்டி நேற்றைய தினம் மோதியுள்ள நிலையில் குறித்த நபர் படுகாயம் அடைந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் அமல் எதிர்மன்ன இடமாற்றம் பெற்று செல்கின்றதை அடுத்து அவருக்கு இரவு போசனம் வழங்கி பிரியாவிடை செய்யும் நிகழ்வு பாசிக்குடாவில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றது. அதில் மாவட்டத்தில் உள்ள காவல் நிலைய பொறுப்பதிகாரிகளும் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த இரவு போசன நிகழ்விற்கு கரடியனாறு காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி அவருக்கு சொந்தமான ஜீப்பண்டியில் தனியாக சென்று இரவு 10 மணியளவில் மீண்டும் கரடியனாறு காவல் நிலையத்துக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது காயங்குடா பகுதியில் பிரதான வீதியால் நடந்து சென்ற ஒருவர் மீது மோதியுள்ளார். இதில் பாதசாரி படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டதுடன் வாகனத்தை ஓட்டிச் சென்ற காவல்துறை பொறுப்பதிகாரியும் செங்கலடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு நேற்று காலை சிகிச்சை பெற்று வெளியேறியுள்ளார். இதன்படி குறித்த விபத்து தொடர்பாக கரடியனாறு காவல்துறை பொறுப்பதிகாரியை கைது செய்து அவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கரடியனாறு போக்குவரத்து காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியாவில் செயற்படும் சிவில் சமூக குழுக்கள், அரச சிரேஷ்ட அதிகாரிகள் சிலர் திடீரென பணக்காரர்களாக மாறியமை மற்றும் சொத்துக்களை கொள்வனவு செய்துள்ளமை தொடர்பில் விவரங்களை சேகரிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஞாயிறு ஆங்கில இதழின் சிறப்பு செய்தியில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது.
சில அதிகாரிகளின் உறவினர்களும் குறுகிய காலத்திற்குள் பல சொத்துக்களுக்கு உரிமையாளர்களாகியுள்ளனர். சில வேளையில் சொத்துக்களை பதிவு செய்வதற்கு உறவினர்களை அரசு அதிகாரிகள் பெயரளவில் பயன்படுத்துவதாகவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. பெரும்பாலும் மக்கள் எதிர்கொள்ளும் காணி அல்லது காணி சம்பந்தமான பிரச்சினைகள் என்று வரும்போது சிரேஷ்ட அதிகாரிகள் மெத்தனமான அணுகுமுறையை கடைபிடித்து அவற்றை தீர்ப்பதற்கு மாதக்கணக்கில் தேவையற்ற காலதாமதத்தை ஏற்படுத்துகின்றனர். அதே சமயம் புலம்பெயர்ந்தவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் போது ஓரிரு நாட்களில் அவை தீர்க்கப்படுகின்றன. எனவே ஊழலற்ற நிர்வாகத்திற்கான உத்வேகத்தை புதிய அரசாங்கம் ஆரம்பித்துள்ள நிலையில் குறித்த சிவில் சமூக குழுக்கள் அத்தகைய சந்தேகத்திற்குரிய அதிகாரிகளின் விவரங்களை சேகரிப்பதில் ஈடுபட்டுள்ளதாக குறித்த ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த ஆண்டின் முதல் 10 மாதங்களில் வழங்கப்பட்ட மதுபான உரிமங்களின் விவரங்களை அரசாங்கம் அண்மையில் வெளிப்படுத்தியது. கடந்த ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை தம்பசப்படுத்துவதற்காக இத்தகைய உரிமங்களை அரசியல் இலஞ்சமாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையிலேயே இந்த விவரங்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. இதன்படி ஜனவரி 1 முதல் அக்டோபர் 14 வரை வழங்கப்பட்ட 361 மதுபான உரிமங்களில் 172 மதுபான உரிமங்கள் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் குறித்த பட்டியலில் சில பெயர்கள் உடனடியாக தெரிய வந்துள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று கூறியுள்ளது. உதாரணமாக புத்தளம் மாவட்டத்திற்கு வழங்கப்பட்ட 6 மதுபான அனுமதி பத்திரங்களில் ஒன்று ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் பாலித ரங்கி பண்டாரவின் மகன் யசோதா ரங்கி பண்டாரவுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அந்த ஊடகம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இந்த மதுபான உரிமங்களை வழங்க பரிந்துரைத்தவர்களின் பெயர்கள் அட்டவணைப்படுத்தப்பட்ட பட்டியலில் சேர்க்கப்படவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு மதுபான உரிமம் வழங்க பரிந்துரை செய்து மதுவரி திணைக்களத்திற்கு கடிதம் கொடுப்பது வழக்கமான விடயமாகும். எனினும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் பெயர்களை முன்வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களே இந்த உரிமங்களை பெற்றதாகவும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விசாரணை முடிவுகள் விரைவில் வெளியாகும் என்றும் அரசாங்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை மறு அறிவித்தல் வரை புதிய மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்குவதை நிறுத்துமாறு ஜனாதிபதியும் உத்தரவிட்டுள்ளார். நாட்டிலுள்ள மக்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகின்ற நிலையில் தற்போதைய அரசாங்கத்தின் மீது விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போது மக்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியின் போது காணப்பட்ட பொருளாதார வீழ்ச்சியை விட தற்போது நாடு அதல பாதாளத்தை நோக்கி நகர்கிறது என குறிப்பிட்டுள்ளனர். கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தவர்கள் வெளிநாடுகளில் இருந்து கடன்களை வாங்கி நாட்டை அடகு வைத்துள்ளார்கள். அவர்களிடம் விசாரணை நடத்தி அந்த சொத்துக்களை மீட்டால் இந்த நாட்டின் கடனை அடைக்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பதுக்கி வைத்துள்ள பணம் இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்த அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் உள்ளிட்டவற்றை கொண்டு நாட்டின் கடனை அடைக்க முடியும் என்றும் மக்கள் தங்களது கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். யாழ் பருத்தித்துறை கற்கோவளம் பகுதியில் பாதுகாப்பு கம்பி வலைகள் இடப்பட்டுள்ள கிணற்றிலிருந்து பெண் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பெண் நேற்று முதல் காணாமல் போயிருந்த நிலையில் காவல்துறையில் முறைப்பாடளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து முன்னெடுத்த தேடுதல் நடவடிக்கையின் போது குறித்த பெண்ணின் சடலம் பாதுகாப்பு கம்பி வலைகள் இடப்பட்டுள்ள கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். புத்தளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பலவியா பிரதேசத்தில் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் விசேட அதிரடிப்படையின் புத்தளம் முகாமின் அதிகாரிகள் குழுவொன்று மேற்கொண்டு சுற்றி வளைப்பின் போது இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 42 வயதான குறித்த சந்தேக நபர் பலாவிய பிரதேசத்தை சேர்ந்தவர் ஆவார். சந்தேக நபரிடமிருந்து 5 கிராம் 500 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதனையடுத்து இவர் மேலதிக விசாரணைகளுக்காக புத்தளம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை புத்தளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் நடத்தப்பட்ட விபச்சார விடுதியை சுற்றி வளைத்த காவல்துறையினர் அங்கிருந்து 3 பெண்கள் மற்றும் முகாமையாளரை கைது செய்துள்ளனர்.
களுத்துறை குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் களுத்துறை வடக்கு பகுதியில் இயங்கிய விபச்சார விடுதியை முற்றுகையிடப்பட்டுள்ளது. களுத்துறை நீதவான் நீதிமன்றில் பெறப்பட்ட தேடுதல் உத்தரவுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண்கள் புத்தள, புலத், சிங்கள மற்றும் அக்ரச பகுதிகளை சேர்ந்தவர்கள் எனவும் முகாமையாளர் மொரட்டுவையை சேர்ந்த 23 வயதுடையவர் எனவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் 4000 ரூபாய் பெறுமதியான சேவைகளை வழங்கியுள்ளதாகவும் அப்பகுதியை சேர்ந்த வர்த்தகர்கள், இளைஞர்கள் மற்றும் முதியோர்கள் சேவைகளை பெற்றுக்கொள்ள வந்துள்ளதாகவும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். இது பி தமிழின் செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம்.